குடந்தை அரசன், விடுதலை தமிழ் புலிகள் கட்சி. அன்பிற்குரிய புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் புவை ஜெகன்மூர்த்தியார் அவர்களுடைய தலைமையிலே புரட்சி பாரதம் சார்பாக இந்த நிழல் நிதிநிலை அறிக்கையை பட்டியலின மக்களுக்கான உரிமைகளை கோரும் வகையில் அரசுக்கு பரிந்துரைத்து வெளியிடுகிற இந்த அருமையான வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்வில் பங்கேற்று ஆலோசனை வழங்கி ஆதரவு தெரிவித்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மேனாள் மத்திய அமைச்சர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களே, அன்புக்குரிய மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அன்புக்குரிய சகோதரர் வேல்முருகன் அவர்களே, கொங்கு மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் அவர்களே, மே பயணிகள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் கரிகாலன் அவர்களே, அன்புக்குரிய தமிழக புரட்சிக் கழகத்தினுடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி உள்ளிட்ட இந்த அரங்கத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு பெரிய சிக்கலான நீண்ட காலமாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை அதிகாரிகள் தான் இந்த மடைமாற்றி அரசுக்கு தவறான செய்திகளை சொல்லி தரவுகளை சொல்லி வெளிப்படுத்துகிறார்கள். எனவே அரசை நடத்தக்கூடியவர்கள் முதலமைச்சராக இருப்பவர், அமைச்சராக இருப்பவர், அந்த கேபினட் அந்தஸ்தில் இருக்கிறவங்க, அல்லது ஒரு அரசுனா அந்த அரசு ஒரு கட்சியை சார்ந்திருக்கும். திமுக, அதிமுக, பத்தாவேக்கான்ற மாதிரி அரசு கட்சி சார்ந்திருக்கும். அந்த கட்சி ஒரு முடிவை எடுத்து அந்த முடிவில் அக்கறை காட்டும் பொழுது தான் இது தீர்வு கிடைக்கும். அதிகாரிகள் சொல்லுவதை அப்படியே செஞ்சோம்னா அந்த நீதி அங்கே கிடைக்காம போகுது. இதுதான் காரணம். ஏன்னா அன்னைய நிலைமையில் அந்த நிதியை பகிர்ந்து ஏதாவது ஒரு திட்டங்களுக்கு செலவிட்டு வாக்கு பெறுவதற்கான வாக்கு அரசியலுக்காக அது மாற்றப்படும். ஒரு உதாரணம் செய்தி, சமத்துவபுர திட்டம், இந்த உழவர் திட்டம்லாம் வந்தாங்க. திமுக அப்படி இல்லை, முன்னாள் மேலாள் முதலமைச்சர் திருமிகு கருணாநிதி அவருடைய, கலைஞர் கருணாநிதி அவருடைய தலைமையிலான ஆட்சியில் அப்படி உருவாக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாருக்குமான திட்டம் தான் அது. ஆனால் நிதி பட்டியலின சமூகத்துக்காக ஒதுக்கப்பட்ட ஆதரவு நலத்துறையிலேருந்து எடுத்து கொடுத்தாங்க. உழவர் சந்தைக்கான நிதி இங்கேருந்து கேட்டால், உழவராக இருக்கிற விவசாயியாக இருக்கிறவனை அவனும் பட்டியல் சமூகத்தில் இருக்க, அதுக்காக செய்கிறேன்னு சொல்லி, ஆனால் திட்டத்தில் பயனாளியாக ஒரு சதவீதம் கூட இல்லாத ஒருவருக்கு மொத்த திட்டத்தையும் இந்த நிதியிலேருந்து எடுத்து மடைமாற்றுகிற தன்மை இருந்துச்சு. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, மேனாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மகாமக அந்த திருவிழாவுக்கு வந்தப்போ அதையெல்லாம் ஒழுங்குபடுத்துனாங்க, அந்த கரையை செழுமைப்படுத்துனாங்க. அப்போ அந்த நிதி எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆயுதிராவிட நலத்துலேருந்து எடுத்து நிதியை செஞ்சாங்க. இதெல்லாம் இப்போ ஆயுதிராவிட நலத்துறையிலேருந்து எடுத்து பண்ணல, அறநிலையத்துறையிலேருந்து எடுத்ததில் செய்யணும் அப்படின்னு கேட்டால், இந்த வழியாக ஆயுதிராவிட சமூகத்தை சேர்ந்து நடந்து போகிறாங்கல்ல, அதனால தான் இதை செய்கிறோன்னு பதில் சொன்னாங்க. இப்படி தான் இருக்குது. எனவே இப்போ ஆந்திராவில், தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா தலித் பந்து என்கிற அந்த ஒரு திட்டம் இருக்குது, சிறப்பு உட்கூறு திட்டம். துணை பட்ஜெட் ஒன்று விவசாயத்துறைக்கு போடுற மாதிரி சமுதாயத்தில் ஒரு சமத்துவத்தை உருவாக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வற்ற சமூகம். ஏன்னா வளர்ச்சின்றது எப்போ வரும்? இந்தியாவுக்கான வளர்ச்சி, தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி எப்போ வரும்? சமூக சமத்துவம் வருகிற போது தான் வளர்ச்சி வரும். இப்போ வளர்ச்சியை ஒரு அரசு எதிர்பார்க்குதுன்னு சொன்னால் அப்போ சமத்துவம் இல்லாமல் கிடைக்காது. அதனால தான் அந்த சமூக நீதி என்கிற கோட்பாடு. எனவே அந்த சமூக நீதி கோட்பாட்டை சிதைக்கிற வகையில் தான் இந்த திட்டங்கள் தொடர்ந்து மடைமாற்றப்படுகின்றன. இப்போ தோழர் சொன்ன மாதிரி நான் அது குறிப்பிட்டு நினைத்து அவர் குறிப்பிட்டார். அதனால் தொடர்ந்து நிதி திரும்ப அனுப்பப்படுகிறது. திண்டுக்கலை சேர்ந்த தம்பி பேர் இனிக்கோன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக மெனக்கிறாப்புல. பல்வேறு வகையில் வெளிநாடு போகிறதுக்கு முடியவே இல்லை படிப்புக்கு. பல்வேறு யூனிவர்சிட்டியிலேருந்து இதே மாதிரி இந்த தொகை பத்தலை. இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு படிக்க போகணுன்னு வச்சிங்களேன், கையிருப்பு எவ்வளோ தொகை இருக்கும்போது தான் நீங்கள் பாஸ்போர்ட்டில் இதே அடிப்பான். பணமே இல்லாதவன் எப்படி இது பண்ண முடியும்? சொட்டு நீர் பாசனம், இன்னும் வெவ்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்படுது. ஆனால் நிலமே இல்லாத தலித் மக்களுக்கு நிலம் 3 செட்டு நிலம் கேட்டுக்கிட்டு இன்றைக்கி உட்காந்துருக்கோம். அப்போ நிலமே இல்லாத ஒருவருக்கு விவசாய திட்டமோ பிற திட்டமோ எப்படி பொருந்தும்? எனவே இதை அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த துணைநிலை பட்ஜெட்டை உருவாக்கணும், செயல்படுத்தணுன்றதை இளைய பெருமாள் கமிஷன் உட்பட
பல வகையில் அரசு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அப்படி முன்வைக்கப்பட்டிருக்கிற திட்டங்களை நான் தாவேக்காவை ஆதரிக்கிற ஒரு கட்சியாக இருக்கிறேன். பொதுவாக திமுக அதிமுக இந்த மாதிரி கூட்டங்களில் ஆளுங்கட்சியில் இருக்கவங்க வந்து பங்கேற்க மாட்டாங்க. இது சமுதாய பிரச்சனை. அதுவும் அண்ணன் ஜெயன்மூர்த்தியார் அவர் எடுக்கிறாங்கன்னா சமுதாயத்துக்கு மக்களுக்கு மூர்த்தியார் அண்ணன் காலத்துலேருந்து எடுக்கிறதுனால அவருடைய சட்டமன்ற உரைகளில் இந்த மக்களுக்காக பேசினது உண்மையான பட்டியலின சமூகத்துக்காக உழைக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கடந்த காலத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற மக்களுக்காக கேள்வி கேட்டு அரசிடமிருந்து பல விஷயங்களை பெற்றுக் கொடுத்துருக்காருன்னா அது அவருடைய பேச்சில் இருக்கக்கூடிய அறிக்கைகளை தொகுக்கப்பட்ட புத்தகத்திலிருந்து நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எனவே இந்த நிலநிதி அறிக்கை என்பது அரசுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சமூக சமத்துவத்தை உருவாக்கி அதன் வழியாக ஏற்றத்தாழ்வற்ற தமிழ்நாடு உண்மையான வளர்ச்சி பாதையில் போகணும்னா அப்படிப்பட்ட சூழல் தான் வரணும். அதுக்கு இதுவரைக்கும் நாங்கள் மட்டும்தான் போராடி இருந்தோம். இல்லை இதுதான் சமூக நீதி, இதுதான் சரியானது என்று சொல்வதற்காக இந்த அரங்கத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணியாக இருக்கட்டும், தோழர் வேல்முருகனாக இருக்கட்டும், அதுக்கூட தோழர் ஈஸ்வரனாக இருக்கட்டும், இப்படி எல்லோரும் பங்கேற்று அவங்களும் ஒத்த கருத்தோடு சொல்லுகிற போது இந்த நியாயத்தை உணர்ந்து இந்த நீதியை நிறைவேற்றி தருவதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும் என்று இந்த அரசுக்கு மெத்த பணிவன்போடு இந்த அரசை ஆதரித்தவன் என்கிற அடிப்படையில் இந்த வேண்டுகோளை இந்த அரங்கத்தின் வழியாக புரட்சி பாரத்தினுடைய நிலநிலை அறிக்கையை பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதல்வரை சந்தித்து முறையிடுவதற்கு நேரம் கேட்டு அதை பெற்று முறையிட வேண்டும் என்கிற கோரிக்கையும் இதன் மூலமாக வைத்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.